ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஸோ காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு மாலைலாம் கோர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்குள்ளே என் மாமனார் போயிட்டு பிள்ளையார் வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ பிள்ளையார் வாங்கிட்டு வந்தோடனே அவருக்கு வந்து மஞ்சள், குங்குமம், விபூதி இதெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அங்கே கோல்டு காயின் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் கோல்டு காயின் வச்சுட்டு அவருக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் என் கையால் செஞ்ச மாலையை வந்து அவருக்கு நான் போட்டுவிட்டேன். பார்க்கவே அழகாக இருந்தார். அது இல்லாமல் எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. ஸோ நம்ம கையால் மாலை கொடுத்து அவருக்கு போடும்போது என் மாலை எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தோரணம்லாம் கட்டி முடிச்சோன்னே எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பிள்ளையா இருக்கார். அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பால், சந்தனம், பன்னீர் இது 3ம் போட்டு அபிஷேகம் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் போய்ட்டு குடம் வாங்கிட்டு வந்தார். எனக்கு அந்த குடம் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. அது கூட கொஞ்சம் நேரம் விளையாட்டு அப்புறம் பிள்ளையாருக்கு எடுத்து வச்சாச்சு. ஸோ அது பிள்ளையாரோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னால அதுக்கப்புறம் நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்குள்ளே நாங்கள் எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிட்டோம். வடை மட்டும் போடுறது பேலன்ஸ் இருந்தது. ஸோ வடையும் போட்டு முடிச்சாச்சு. சமையல் வேலை ஃபுல்லாக எங்கள் மாமியார் தான் பார்த்தாங்க. ஸோ பிள்ளையாருக்கு தேவையான கொழுக்கட்டை, புளியோதரை, வடை, தயிர் சாதம் அண்ட் சுண்டல் இதுதான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். அதுக்கப்புறம் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் டைம் ஆனோடனே. ஸோ சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வந்து பிள்ளையாருக்கு வந்து அந்த பூலாம் போட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் நானும் என் வீட்டுக்காரரும் போட்டிருந்தோம். உங்கள் வீட்டில் எப்படி பிள்ளையார் பூஜை பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணுறேன். மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.